அண்ணே, காலையிலேயே நிலா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இன்னும் வீட்டுக்கு வரலண்ணே அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க. என்ன சோழன் இவ்வளோ அசால்ட்டாக இருக்க? அந்த பிள்ளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருன்னு அங்கே சேரன் சொல்லும்போது, அண்ணே காலையிலேருந்து ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். நான் நிலாவுக்கு ஃபோன் பண்ணாமல் இருப்பேனா? ஆஃபீஸ் வரைக்கும் கூட போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நிலா ஆஃபீஸ் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் அட்டன் பண்ணவும் மாட்றாங்க. அதானே மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியவும் இல்லை. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஆஃபீஸ் விட்டு வர டைமும் ஆயிடுச்சு. இன்னும் அவங்க வீடு வந்து சேரலை. ஆஃபீஸ் தான் அவங்க போகலன்னு சொல்றியேடா அப்படின்னு சேரன் சொல்லும்போது, ஆமாண்ணே இப்போ எனக்கு இருக்க நிலைமையில என்ன பேசுறதுன்னு கூட புரியலைன்னு அங்கே சோழன் சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு எங்கள் பாண்டி பல்லவன் எல்லாருமே இருக்கவும் செய்ய அண்ணி இவ்வளோ நேரம் வீட்டுக்கு வராமல் இருக்க மாட்டாங்க. நீ சொல்கிற மாதிரி ஆஃபீஸ்க்கும் போகலன்னா எங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்னு பல்லவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் வீட்டுக்குள்ளே இங்கே சந்தா வராங்க. வா சந்தா, வா அனிசு வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது, இதோ வந்துடுறேன்ப்பான்னு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு அனிஷ் கேட்குறாங்க. அதுக்கு சேரன் சொல்கிறாங்க, இல்லை நிலா எப்போதுமே வீடு வந்து சேர டைம் தான். ஆனால் இன்னமும் நிலா வீட்டுக்கு வரல. ஆஃபீஸ்க்கும் நிலா போகலன்னு சோழன் தான் சொல்கிறான். அதான் எங்கே போயிருக்குமோ என்ன இருக்குமோன்னு ஒரே பதட்டமாக இருக்கு அனிஷ் அப்படின்னு சொல்ல, இதை ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு எங்கள் சோழன் கேட்கும்போது, சந்தா ஒரு முக்கியமான விஷயத்த வந்து என்கிட்ட சொன்னா, அது விஷயமா தான் அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் சோழனும் காலையில் இங்கே நிலா ஆஃபீஸ் போகிறதுக்காக போயிட்டுருக்கும் போது இங்கே சந்தாவும் பார்த்துருக்கான். நிலாக்கிட்ட பேச வரலான்னு வந்தப்போ தான் நிலா இங்கே வானதி கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. வானதி, நிலாவே இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. உங்களால் எனக்கும் பாண்டிக்கும் பெரிய பிரச்சனையே போயிட்டுருக்கு. உங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னால் பாண்டி என்கிட்ட ரொம்ப கோவப்படுறா. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பொய்யான கல்யாணம் தானே, இன்னும் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் நீங்கன்னு ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருந்துச்சுப்பா. அப்போவே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருந்துருக்கணும். ஆனால் அந்த பிள்ளை இன்னும் வீட்டுக்கு வந்து சேரலன்னு சொல்கிறியே அப்படின்னு இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. அனிஷ், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சோழன் ஃபோன் பண்ணி நிலா எங்கன்னு விசாரிச்சதுக்கு பிறகு தான் எனக்கு விஷயமே தெரியும். அதனால தான் நானும் வீட்டுக்கு ஓடி வந்தேன்னு சொல்ல, எங்கள் சந்தாவும் ஆமான்னு சொல்லும்போது சோழனும் சேரனும் இதை கேட்டு ரொம்ப பயங்கரமாக கோவப்படுறாங்க. அங்கே நின்றுட்டு இருக்க பாண்டிக்கு அதை விட அதிகமாகவே கோவம் வரவும் செய்து உடனே வானதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வான்னு சொல்ல, என்னையே வா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்னதான் அப்படின்னு கோவமாக ஃபோனை வச்சிடறாங்க பாண்டி. கொஞ்ச நேரத்தில் வானதி இங்கே வீட்டுக்கு வர, எனக்கு தெரியும் பாண்டி, என்னை இந்த வீட்டுக்கு இவ்வளோ சீக்கிரம் கூப்பிடுன்னு நினைக்கவே இல்லை. எப்பயுமே நானாக தான் இந்த வீட்டுக்கு வரேன். முதல் தடவையாக நீ எனக்கு ஃபோன் பண்ணி வரவழைச்சிருக்கேன். எனக்கு இதுவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு வானதி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் எங்கள் பாண்டியும் ரொம்ப கோவத்தில் இருந்தபோது ஒரு அரை பல்லான்னு ஒரு கன்னத்தில் விடவும் செய்ய, இப்போ என்னாச்சு பாண்டி, எதுக்காக எல்லாரும் முன்னாடி என்னை கை நீட்டி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சேரன், ஏன்பா நீ செஞ்சது ஏதாவது உன் மனசுக்கு சரின்னு தோணுதாப்பா சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன பண்ணலை, நிலா அன்னிக்கிட்ட என்ன பேசின அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சரியாக தானே பேசினேன் அப்படின்னு வானதி சொல்கிறாங்க. ஏய், நிலா கிட்ட அப்படி பேசுகிறதுக்கு முதல்ல உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இந்த வீட்டுக்கு நீ இன்னும் வரவே இல்லை. பாண்டியை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, அவ்வளோதானே. அதை தாண்டி உங்களுக்குள்ளே வேற என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? லவ்னா நீ என்ன வேணாலும் பேசலாம், இந்த வீட்டில் எல்லா உரிமையும் எடுத்துக்கலான்ற என்னமா? நிலா கிட்ட இப்படி பேசினது நீ ரொம்ப பெரிய தப்பு. நிலா மட்டும் இந்த வீட்டுக்கு திரும்ப வரல, அப்புறம் உன்னை இந்த வீட்டுக்கு நீ வாழ்றதுக்காக வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கல, அது நடக்கவே நடக்காத அளவுக்கு நானும் செய்வேன் அப்படின்னு சோழன் சொல்ல, என்ன பாண்டி உன் அண்ணன் மிரட்டுறான்னு பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை வானதி. நீ பேசினது நடந்துகிட்டது எல்லாமே தப்பு. நிலா அன்னிக்கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசியிருக்க, இப்போ அவங்க இன்னும் இந்த வீட்டுக்கு வந்து சேரல அப்படின்னு சொல்ல, நல்லது தானே பாண்டி, அவங்களே விலகிக்கலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. நீங்கள் தான் அவங்க இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த வீட்டில் இருக்க விருப்பம் இல்லாமல் தானே கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, கிளம்பி போகலை, கிளம்பி போக வச்சது நீ. நிலா கிட்ட அப்படி பேசினது ரொம்ப தப்பு. நிலா இந்த வீட்டோட மருமக அப்படின்னு அங்கே சோழனும் சொல்கிறாங்க. ஏமா, இந்த வீட்டில் எப்போதும் சோழனும் பாண்டியனும் தான் அடிச்சுட்டே இருப்பாங்கன்னு பார்த்தா, அங்கே சோழனையும் பாண்டியனையும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நீயும் கல்யாணம் பண்ணிட்டு வந்த இந்த நிலாவும் சேர்ந்து இல்லை இப்போ சண்டை போட்டுக்கிறீங்க. நிலாவை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமக தான். நீ என்ன சொன்னாலும் அது பொய்யான கல்யாணம்னு எங்களால் ஏற்றுக்கவே முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அது உண்மையான கல்யாணம் தான். நீ என்ன இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அதிகாரம் எல்லாத்தையும் நீ உன் கையில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே நடேசனும் திட்டுறாங்க. டே, என்னடா பார்த்துட்டு இருக்க, முதல்ல நிலா எங்கன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது, நிலா கொஞ்ச நேரத்திலேயே வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. அப்போதான் எல்லார் மகனசிலையும் முகத்திலையும் நிம்மதியும் தெரியுது. எங்கெங்க போனீங்க, உங்களை காணும்னு நாங்கள் எல்லாரும் பதட்டப்பட்டு போயிட்டோம் தெரியுமா, எத்தனை டைமுக்கு உங்களுக்கு கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமான விஷயமா வெளியே போயிட்டேன்னு சொல்ல, என்னப்பா சொல்கிறேன்,
உன்னை காணும்னு நாங்களாம் பதட்டப்பட்டு போயிட்டோம். அதுவும் வானதி உன்கிட்ட ஏதேதோ தப்பாக ரோட்டில் வச்சு பேசினதா இப்போ தான் எங்களுக்கு விஷயமே தெரிஞ்சதுப்பா. வானதி அப்படி பேசினதெல்லாம் தப்பு தான், அதை நினச்சி நீ மனசை வருத்தப்பட்டுக்காது அப்படின்னு சொல்ல அதை பார்த்துட்டு வானதிக்கும் கோவம் அதிகமாகுது. இதை பார்த்துட்டு நிலாவும் இங்கே அமைதியாகவே உள்ள வர, ஏங்க உங்களுக்கு ஏதாவது என்னை வீட்டில் திட்டு வாங்க வைக்கணும், பாண்டியை என்னை பிரிக்கணும்னு ஏதாவது ஆசையா என்ன? இந்த வீட்டுக்கு நான் வரது உங்களுக்கு எதுவும் பிடிக்கலையா? அதனால தான் இப்படி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்து யார் ஃபோனையும் அட்டன் பண்ணாமல் இருந்து இப்போ வீட்டை விட்டு நீங்கள் என்னால் தான் போனீங்கன்ற மாதிரி பாண்டியனை கை நீட்டி அடிக்கணும், பாண்டிக்கு எனக்கும் பெரிய சண்டை வரணும், அப்புறம் இந்த ரூமில் நீங்களே இருந்துக்கலாம். ஏங்க நீங்கள் பொய் கல்யாணம் தானே பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அப்படி இருக்கப்போ இந்த வீட்டில் இருக்கணும்னு எதுக்கு ஆசைப்படுறீங்க? அதுவும் இத்தனை பேர் இருக்கிற இடத்துல உங்களால் இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கிளம்பி போக வேண்டியதானே அப்படின்னு அங்கே வானதி திரும்பவும் சத்தம் போட, வானதி சும்மா இருக்க மாட்டியா நீ திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்லும்போது, பாண்டி நமக்காக பேசிக்கிட்டு இருக்க, நான் எனக்காக பேசலை, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்த வீட்டில் உனக்காக பேசுகிற ஆளுன்னா அது நான் மட்டும்தான், உன் மேலே இந்த வீட்டில் யாருக்கும் அக்கறை இல்லை, அதையும் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது சோழனை இங்கே வானதியை பார்த்து முறைக்கிறாங்க. அவ்வளோ பெரிய அக்கறை இருந்தால் பாண்டியை நீயே கூட்டிகிட்டு போயேன் அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் அமைதியாக இருங்க சோழன் அப்படின்னு நிலா வேகமாக சத்தம் வைக்கிறாங்க. உடனே வானதியை பார்க்குறாங்க. நான் இதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதியை பார்த்து கேட்க, நீங்கள் பொய் கல்யாணம் தானே, நீ அது அப்படி எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதே. உன்னை பொறுத்த வரைக்கும் அது பொய் கல்யாணமாக இருக்கலாம், இவங்களை பொறுத்த வரைக்கும் அது உண்மையான கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் உங்களுக்கு அது பொய்யான கல்யாணம் தானே நிலாவை பார்த்து வானதி கேட்குறாங்க. அதுக்கு நிலா இங்கே வானதி கிட்ட, யார் சொன்னது அப்படி உங்ககிட்ட அப்படின்னு கேட்டதுமே வானதியில் வீட்டில் இருக்க அத்தனை பேரும் தகச்சு போய் இங்கே நிலாவை பார்க்கவும் செய்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் டிவோர்ஸ் பண்ணிட்டு போக போகிறீங்க, இந்த வீட்டில் நீங்கள் இருக்க போகிறது கூட கிடையாது, இந்த வீட்டுக்கு நானும் இப்போ மருமகளாக வரப்போகிறேன், எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் எத்தனை நாளைக்கு என்னை அந்த வீட்டிலேயே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, என்னையும் சீக்கிரமாக கட்டி கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. இப்போ அவங்க மனசிறங்கி வந்ததே பெரிய விஷயம், பாண்டிக்கு கட்டி கொடுக்குறேன்ற பேச்சு வீட்டில் வந்திருக்கேன், அப்புறம் ஏன் அண்ணா ஏதாவது சொல்லி அப்புறம் இந்த பேச்சையே இங்கே வளர விடாமல் தடுத்து விட்டுருவான். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வந்தணும்னு நினைக்கிறேன், வரதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதைத்தானே சொன்னேன். ஏன்னா டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னா எப்படி நீங்கள் வெளியில் தானே தங்குற மாதிரி இருக்கும், இதே வீட்லேயே நீங்கள் தங்க முடியும்? அப்படி தங்கினா ஊரில் இருக்கவங்க எல்லாரும் தப்பாக பேச மாட்டாங்களா? அதனால தான் உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வெளியில் வேற எங்கேயாவது வீடு பார்த்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். இதில் என்ன தப்பு இருக்குது பாண்டி? இதுக்காக ஏன் எல்லாரும் என்கிட்ட கோவப்படுறீங்கன்னு சொல்ல, இந்த வீட்டில் இப்போ நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் இந்த ரூம் உனக்கு வேணும்னு போராடிட்டு இருக்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் எந்த தகுதியுமே இல்லாத ஆள் தான் வானதி நீ. இந்த வீடு எங்களுக்கு கிடைக்கணும்னு முதல்ல கையில் எடுத்தது எங்கள் அண்ணி மட்டும்தான், இந்த வீட்டுக்காக ஓடுனது எங்கள் அண்ணி மட்டும்தான். இப்போ இந்த வீடு எங்கள் பேரில் எங்களுடைய அதாவது எங்களுக்காக இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான்ற ஒரு நினைப்பு வந்திருக்குன்னா அது எங்கள் அண்ணியால் மட்டும்தான். அதனால் நீ இப்படி பேசுகிறத எங்கள் வீட்டில் என்னால் மட்டும் இல்லை வேற யாராலையுமே ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்ல, பாண்டி கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லும்போது பாண்டி அமைதியாக இருக்காங்க. உடனே வானதி பாண்டியை பார்த்து முறைச்சிட்டிங்க நிலாவை பார்க்க, இங்கே பாரு வானதி, எனக்கும் சோழனுக்கும் டிவோர்ஸ் ஆனால் தானே இந்த வீட்டை விட்டு நான் போகணும், இந்த வீட்டை விட்டு போகணுன்ற எண்ணமே எனக்கு வரவே இல்லையே, இனிமே இந்த வீட்டில் எப்போதுமே நான் இருக்க தான் போகிறேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. வானதி இதை கேட்டு அதிர்ந்து போக, உன்னை பொறுத்த வரைக்கும் இது பொய்யான கல்யாணமாக இருக்கலாம், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதாக இருக்கலாம், ஆனால் இப்போ என் மனசுக்குள்ளே ஓடுற ஒரே ஒரு விஷயம், இந்த வீட்டில் சோழனுக்கு மனைவியா எப்போதுமே இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதும் சோழனே இதை பார்த்து சந்தோஷப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்கிறேன்னு கேட்க, ஆமாண்ணே, இங்கே காலையில் வானதி பார்த்து பேசினதுக்கு பிறகு எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தோணுச்சு, ஒரு பொண்ணுக்கு புருஷனா அது ஒருத்த மட்டும் தானே, இப்போது நான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சுதானே ராகுவும் என்கிட்ட தப்பாக பேசினா, இனிமேல் அவன் என்கிட்ட அந்த மாதிரி பேசுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அவன் மட்டும் இல்லை வேறு யாருமே அப்படி பேசாமல் இருக்கணும்னா அதுக்கு நான் இந்த வீட்டில் இருந்து தானே ஆகணும். அதுவும் இல்லாமல் எனக்கு சில கடமைகள் நிறையவே இருக்குது, அதுக்காகனாலும் இந்த வீட்டில் இருக்கணும். அதனால தான் என்னுடைய டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கலான்னு வக்கீலை பார்க்க போயிருந்தேன். போன இடத்துல கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, என்னால் ஃபோனை கூட அட்டன் பண்ணி பேச முடியலை, அதனால தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சொன்னதும் இங்கே அளவு கடந்த சந்தோஷத்தில் சோழனை நின்றுட்டுருக்கேன். நீ ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தல வானதி, இந்த வீட்டில் முதல்ல வந்த மருமகளாம் எல்லா உரிமைகளையும் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு எனக்கு தகுதியும் உரிமை இருக்கு. பாண்டியை இப்போ கூட நான் சொன்னா பாண்டி கேட்க தான் செய்வான். என்ன பாண்டி, வானதி உனக்கு வேண்டானா, வானதி வேண்டான்னு அவன் சொல்லக்கூட செய்வான். இந்த வீட்டு மேலேயும் எங்கள் மேலேயும் எல்லார் மேலேயும் அதிக பாசம் வச்சிருக்கான்னு பாண்டி தான் அப்படின்னு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க நிலா சொன்ன விஷயத்தை கேட்ட எங்கள் வானதி அப்படியே அதிர்ச்சியில் எங்கள் பாண்டியை பார்த்து முறைக்கவும் செய்கிறாங்க. உடனே நிலாவும்,
இனிமே இந்த வீட்டில் மாமியார்ன்ற உரிமையில எதை முடிவை வேணாலும் நான் எடுப்பேன். அதை எடுக்கிறதுக்கான தகுதியும் உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு எங்கள் நிலா சொல்ல, அப்படி போடுமா, நீ இப்போ சொன்னல இதுதான் சரியான வார்த்தை. இதோ இந்த பொண்ணு சொல்லிடுச்சுன்னு நீ கோச்சிட்டு போயிட்டேன்னு உண்மையில நான் கோவமா இருந்தேன். ஆனால் இப்படி செஞ்சுட்டு வந்த காரியம் தான் இந்த வானதி முகத்தில் கரிய பூசுற மாதிரி இருக்குன்னு நடேசனும் சொல்றாங்க. இதை கேட்ட நிலாவும் சிரிச்சுட்டே வானதியை பார்க்குறாங்க. எங்கள் வீட்டு ஆளுங்க இன்னும் உங்கள் கல்யாணத்துக்கு சம்மதிக்கலை. உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்கள் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க நீ எவ்வளோ போராட்டம் பண்ணன, அதே போராட்டம் தான் இங்கே பாண்டிக்கும். ஆனால் இங்கே என்ன ஈஸியாக எல்லாமே கிடைச்சிருது, அதுதான் இங்கே வித்தியாசம். ஆனால் போராட்டம்ன்றது இங்கே நிறைய இருக்கு. முதல்ல சேரன் அண்ணாவுக்கு கல்யாணத்தை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உனக்கும் எங்கள் பாண்டிக்கும் கல்யாணத்தை பண்ணுறதை பற்றியே நாங்கள் யோசிக்கவும் செய்யணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருது வானதி. அது மட்டும் இல்லாமல் உன் படிப்பை படிக்கிறதுக்கு அதை முடிக்கிறதுக்கான வழியை பாரு அப்படின்னு இங்கே நிலா வானதிக்கு அட்வைஸ் பண்ணவும் செய்கிறாங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா நீ மட்டும் என்கிட்ட காலையில் வந்து பேசாமல் இருந்திருந்தா நான் இன்னைக்கு இந்த முடிவை எடுத்திருக்கவே மாட்டேன். நான் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முதல் காரணமாக இருந்திருக்கேன். அதுக்கு உங்ககிட்ட நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நிலா சொன்னதை கேட்டதும் வானதி அதிர்ச்சியில் நிற்க, அண்ணி சொன்னது காதில் விழுந்துச்சுல, முதல்ல இங்கேருந்து கிளம்பு. அப்படி உனக்கு அவ்வளோ அவசரம்னா வேற யாராவது நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உங்கள் வீட்டில் உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க சொல்லு. வீட்டுக்கு இந்த குடும்பத்துக்கு நீ வரத்துக்கு முன்னாடியே இப்படியெல்லாம் யோசிக்கிறேன்னா ஒருவேளை நீ இந்த குடும்பத்துக்கு வந்துட்டா என்னெல்லாம் யோசிப்பேன் தான் இப்போ என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அவசரப்பட்டு உன்னை காதலிச்சிட்டோன்னு நான் எனக்குள்ளேயே நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு வானதி. தயவு செஞ்சு நீ என்கிட்ட என் முகத்தில் முழிக்காத, எங்கேருந்து கிளம்பு அப்படின்னு பாண்டி சொல்லிட்டுட்டேன். வானதி எங்கேருந்து அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகவும் செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததை நினச்சி சோழன் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கவும் செய்கிறாங்க.